திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே வணக்கம். இப்போதெல்லாம் தினம் தினம் செய்தித்தாள்களிலும் வலைத்தளங்களிலும் உங்களை பார்க்க முடிகிறது. பட்டதாரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் அறிவுரைகளை பார்க்கவும் படிக்கவும் முடிகிறது. உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் சிறப்பாக நடத்துவதன் மூலம் பல 100 இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தபோதிலும் ஏஐ என்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பல நிறுவனங்களுக்கு வசதியாகவும் நல்ல வாய்ப்பாகவும் படித்த இளைஞர்களுக்கு தடையாகவும் இருப்பது ஒரு பெரிய பேச்சுப் பொருளாகவே இருந்து வருகிறது. இருந்தாலும் நான் உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகின்றேன். இப்படி ஒரு நிறுவனத்தை தாங்கள் ஆரம்பித்து அதை சிறப்பாக இன்று வரை நடத்தி வரும் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்து இருப்பீர்கள்? அதற்காக எதையெல்லாம் இழந்தும் இருப்பீர்கள்? உங்களுடைய கடந்த காலத்தை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றும்? தற்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளராக சிறந்த நிர்வாகியாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய உயர்ந்த கல்வி, உங்களுடைய கடுமையான உழைப்பு, உங்களுக்கான சிறந்த வாய்ப்பு, அதற்கான சரியான சூழ்நிலை, அத்தோடு சேர்ந்த அதிர்ஷ்டம், இப்படி சொல்லிக் கொள்ளலாமா திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு சாதாரண மனிதனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் படித்தவர், அறிவாளி, பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இப்படியெல்லாம் இருப்பதனால் மற்ற மனிதர்களிடம் இருந்து நீங்கள் வேறுபட்டவர் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? சரி, அப்படியே சொன்னாலும் தற்போது உங்களிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டு நீங்கள் சம்பாதிப்பதற்காக இதுவரை இழந்த இளமையை மீண்டும் வாங்கிவிட முடியுமா? நீங்கள் இதுவரை இழந்த ஆரோக்கியத்தை வாங்கிவிட முடியுமா? வந்துவிட்ட வர இருக்கின்ற முதுமையை தடுக்கவோ தடை செய்யவோ அல்லது தள்ளி போடவோ உங்களால் முடியுமா? ஆயுளின் கடைசி நாளில் வரும் மரணத்தை தான் தடுக்க உங்களால் முடியுமா? உங்கள் ஏஐ மூலம் இதற்காக ஏதாவது தீர்வு உண்டா திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே? அல்லது எதையோ கற்றுக்கொண்ட நீங்கள் நான் மேல் கூறிய சிலவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கற்று வைத்து இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு நடக்கும் நரை, திரை, பிணி, மூப்பு, மரணம் என்ற எல்லாம் உங்களுக்கும் நடக்கும் தானே நண்பரே? அப்படியெனில் சாதாரண மனிதருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவேளை பிறப்பும் இறப்பும் இயற்கை என்ற கோணத்தில் நீங்கள் நினைத்து அதை பற்றி ஆராய்ச்சி எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டீர்களா திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, நீங்கள் ஆச்சரியப்படும் ஒரு சூட்சும ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுடைய படிப்பால், உங்களுடைய பணத்தால், உங்களுடைய பதவியால், உங்களுடைய அறிவால் அடைய முடியாத பல 100 விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விஷயமாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்னிருந்த, அதாவது நீங்கள் இழந்த இளமை பருவத்தை, நீங்கள் இழந்த ஆரோக்கியத்தை தற்போது திடீரென்று உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்களுடைய முதுமை நீங்கி இளமை வந்துவிட்டால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்களுக்கு எதிர்காலத்தில் வர இருக்கும் நோயையும் முதுமையையும் தடை செய்து மரணத்தை தடுக்கவும் தள்ளி போடவும் கூடிய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே? நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நோயற்ற தேகம், சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வு, இதை பற்றி எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா நண்பரே? அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த ரகசியமும் சூட்சமும் தெரிந்து அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இதுவரை இழந்த இளமை, ஆரோக்கியம் இரண்டையும் பெற்று மீண்டும் நீங்கள் ஒரு இளைஞனாக அடுத்த 100 வருடங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு கிடைத்தால் உண்மையில் நீங்கள் தான் அறிவாளி, நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. சாதாரண மனிதனை விட நீங்கள் தான் வித்தியாசமானவர். மரணத்தை தள்ளி போடும் அல்லது தடுக்கவும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல், ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் அனைத்தையும் இழந்து சம்பாதித்த உங்கள் சொந்த நிறுவனத்தால், உங்களிடம் உள்ள பணத்தால், உங்களின் பதவியால் உங்களுக்கு என்ன பயன் நண்பரே? ஒருவர் நீண்ட காலத்திற்கு பணியில் நிலைத்திருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வேண்டும் என்பதை சொல்லும் நீங்கள், அவர் நீண்ட காலத்திற்கு பூமியில் வாழ்வதற்கு எது வேண்டும், எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லவே இல்லையே நண்பரே. ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியாதே, அதை அறியாமலே இருக்கிறீர்களே. ஆகவே இந்த ரகசியத்தையும் சூட்சுமத்தையும் முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட காலங்களுக்கு இளமையோடு வாழ தெரிந்து கொள்ளுங்கள். வாழுங்கள், பிறரையும் வாழ வையுங்கள். மக்களுக்கு சேவை செய்யுங்கள். அதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.